டெஃபினிஷன் வைஸ் எடுத்துட்டு வந்திருக்க நமக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் காம்யூனிசம் நம்மளுக்கு தெரியும். மாத்தி சொல்லிட்டேனா? நான் தான் மாத்தி சொல்லிட்டேனா, நீங்க மாத்தி சொல்லலையா? சரி. காம்யூனிசம் திருப்பி திருப்பி அப்படியே வருது. கம்யூனிசம், சோசியலிசம் அண்ட் மார்க்சிசம் எல்லாமே ஒண்ணு. சீக்கிரம் கம்யூனிசம், சோசியலிசம் அண்ட் மார்க்சிசம் எல்லாமே ஒண்ணுதான். ஆப்போசிட் என்னது அப்படின்னா கேபிட்டலிசம். சரி, இது சொல்லி கொடுத்தனா என்னதுங்க? ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம்னா என்னது? இங்க யாருதான் இருப்பா? பிரைவேட் ஓனர்ஷிப். அதுதான் கேபிட்டலிசம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? அமெரிக்கா. சரியா? எல்லா ஃபீல்ட்லயுமே என்ன இருப்பாங்க? பிரைவேட் ஓனர்ஸ் இருப்பாங்க. சரியா? எல்லா ஃபீல்ட்லயுமே டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிடுங்க, எஜுகேஷன் எடுத்துக்கிடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிடுங்க, எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்க முழுக்க முழுக்க யார் இருப்பா? பிரைவேட் ஓனர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. அப்படி சரியா? எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேபிட்டலிசம் தான் ஆக்சுவலா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன ஒரு எக்கானமி. இது அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. சரியா? இது வந்து தியரியில தான் சூப்பரா இருக்குமே தவிர ஆக்சுவலா சக்சஸ் ஆகல. இதுக்கு ஆப்போசிட் தான் என்னது? கம்யூனிசம், சோசியலிசம் அண்ட் மார்க்சிசம். சரியா? இது பேசுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது பேசிக்கா என்ன சொல்லுது? ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரே சேலரி தான், ஒரே ஃபுட் தான், ஒரே க்ளோதிங் தான். இது எல்லாத்தையும் உனக்கு யாரு தான் கொடுப்பா? கவர்மெண்ட் தான் உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த கம்யூனிஸ்ட் நாடுல உங்களால பணக்காரனாகவும் முடியாது. சரியா? சோ எல்லாருமே சமமா இருப்பாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் போது நம்ம படிச்சோம், அனிமல் ஃபார்ம் படிச்சோமா? அனிமல் ஃபார்ம்ங்கிறது எதுடைய கிரிட்டிசிசம்? எதுடைய கிரிட்டிசிசம்? கம்யூனிசம், சோசியலிசம் அண்ட் மார்க்சிசம் உடைய கிரிட்டிசிசம் தான். சரியா? இதுல ரூல் பண்றதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க பாத்தீங்களா? அவன் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே போய்கிட்டே இருப்பான். ஆனா மக்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஏழையாக நினைச்சாலும் அவங்களால பணக்காரன் ஆகவே. ரொம்ப ஃபெயிலான ஒரு சிஸ்டம் தான் இந்த காம்யூனிசம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு யூஎஸ்எஸ்ஆர். சரியா? இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வருது. ஆனா யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் ரஷ்யா தான் காம்யூனிசம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். எல்லாமே வில் பி கவர்மெண்ட் கண்ட்ரோல். சொல்றது புரியுதா? ரைட். சைனா உண்டு. இங்க பாருங்க, இது ஒரு பிராட் டெபினிஷன், எக்ஸாக்ட் டெபினிஷன் கிடையாது. இதுல பிரைவேட்ஸ் இருப்பாங்களா? இருப்பாங்க, ரொம்ப கம்மியா இருப்பாங்க. சரியா? இந்த பிரைவேட்டா இருக்கிறவனுக்கு எந்த ஒரு ஃப்ரீடமுமே இருக்காது. அவன் என்னன்னாலும் யார் சொல்றதான் கேட்டாகணும், கவர்மெண்ட் சொல்றதான் கேட்டான். சரியா? நார்த் கொரியா பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நார்த் கொரியாங்கிறது பக்காவான கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இந்த மாதிரி நாடுகள் என்ன ஆகுனா, புட்டின் எத்தனை வருஷமா பிரைம் மினிஸ்டர் இருக்கான்னு தெரியுமா? நம்ம பிறந்ததுல இருந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காப்ல. சரியா? நான் பிறந்ததுல இருந்தோம், நீங்க இல்ல. புட்டின் வந்துட்டு 30 வருஷமா இருக்காப்ல, 25 வருஷத்துக்கு மேல இருக்காப்ல. எதிர்த்து எவன் போட்டிட்டாலும் ரீசெண்டா ஒருத்தர் போட்டிட்டாப்ல, ஒருத்தர் இருந்தாப்ல, எப்படி செத்தாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சரியா? சோ ஒரு காம்யூனிசம், சோசியலிசம், மார்க்சிசம் மூணுமே ஒண்ணுதாங்க. எல்லாமே யார் கண்ட்ரோல் இருக்கோ? கேபிட்டலிசம் யார் கண்ட்ரோல்? இந்தியா என்னதுங்க? இந்தியால என்ன இருக்கு அப்படின்னா மிக்சட் எக்கனாமி. பாதி பேர் பாதி ஃபீல்ட்ல யார் இருக்கா? பிரைவேட் இருக்காங்க, மீதி ஃபீல்ட்ல யார் இருக்கா? கவர்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், டெலிகாம் இண்டஸ்ட்ரி. சரியா? பிரைவேட் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் யாரா இருக்குது? பிஎஸ்என்எல் ஆபீஸ் போய் பாத்துருக்கீங்களா? அழகா இருக்குமா? தெரியும். நாளைக்கு சாக போற தாத்தாவை பாக்குற மாதிரி இருக்கும் பிஎஸ்என்எல் ஆபீஸுக்கு போய் பார்த்தா. அப்படிதானே? பிஎஸ்என்எல் சாக போற ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது கவர்மெண்ட் கண்ட்ரோல். வேற டெலிகாம்ல வேற யார் இப்ப அடிச்சு கவுத்துனா? ஜியோ என்ன பண்ணாங்க?
பக்கத்துல இருக்க அவ்வளவு பேரையும் காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு எல்லா பிரைஸஸையும் கம்மியா கொடுத்தாங்க. சரியா? பிரைஸ் கம்மியா கொடுத்தாங்க. 350 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க 70 டேஸுக்கு அப்படின்னா மத்த எல்லா நாடுகளும் என்ன மத்த எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தா 800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். 350 கொடுத்தா எல்லா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்கல்ல. அப்போ ஏர்டெல்ல இருந்து ஏர்செல், வோடபோனு, ஐடியா எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும், ரேட்டா குறைச்சாகும். வேற வழி இருக்கா? இண்டஸ்ட்ரியில உயிரோட இருக்கணும், குறைச்சாகணும். குறைச்சாங்க. யாரு இப்ப உயிரோட இருக்கா? ஒரே ஒரு இது மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. யாரு? மத்த எல்லாருமே அவுட். இதான் ஜியோடைய பிளானிங். ஜியோடைய பிளானே தான். எல்லாரையும் காலி பண்ணிட்டு வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறதா பிரைஸ். பழகிட்டோம்ல நம்ம தான் அன்லிமிடெட் ஜிபி பார்த்து. அதனால அவங்க வைக்கிறதா பிரைஸ். அதுதான் மொனோபொலி அப்படின்பா. மொனோபொலின்னா என்னது? அந்த ஃபீல்டுல அவங்க மட்டும்தான். மொனோபொலி எப்பவுமே ஒரு ஃபீல்டுக்கு டேஞ்சரஸ். மொனோபொலிங்கிறது ஒரு ஃபீல்டுக்கு எப்பவுமே டேஞ்சரஸ். இந்த இடத்துல நாங்க மட்டும்தான், நாங்க சொல்றதுதான் ரூல்ஸ், நாங்க பண்றது படிதான் நடக்கணும்னு இருந்துச்சு வச்சுக்கிறீங்க. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களை டார்ச்சர் பண்ணி அநியாய ப்ராஃபிட்டை ஜெயிக்க பார்ப்போம். சரியா? ரைட்ஸ். பார்த்து தேடுங்க, பார்த்து தேடுங்க சீக்கிரம். குரோனிசம், குரோனி கேபிட்டலிசம், குரோனி கேபிட்டலிசம். சொன்ன கதைகள்லாம் கேட்பேன். ஏர்டெலுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பேன். செத்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. குரோனி கேபிட்டலிசம் பாசிட்டிவ் வச்சிருக்காங்க, நெகட்டிவ் வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. தாங்க 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 தாங்க. குரோனி கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் அப்படின்னா என்னதுங்க? பிரைவேட்ல இருக்கிறவன் என்ன பண்ணிக்கிறான்னா கவர்மெண்ட் கூட ஒன்னா சேர்ந்துட்டு நம்ம 2 பேர் மட்டும் லாபம் சம்பாதிச்சிருவோம், மக்களை தூக்கி வீசிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுல இறங்கலான்னு வச்சுக்கிறீங்க. அதுதான் என்னது? இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே வந்து தெரியும். ரைட்டா? நான் எதுவும் சொல்லல. குரோனி கேபிட்டலிசம் கேபிட்டலிஸ்ட் பிசினஸ்மேன் எல்லாரும் யாரு கூட சேர்ந்துக்கிறாங்க? கவர்மெண்ட் இவங்களுக்கு வசதியை ஏதாவது பண்ணி கொடுக்கும், இவங்க கவர்மெண்ட்டுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது இதுன்னு காசு கொடுப்பாங்க. ரைட்டா? அதுக்கு பேர் என்னது? மக்களை மொட்டை அடிச்சிடுவாங்க. பிக்சரே இருக்குதா? கரெக்டா இருக்கு. கொண்டாங்க கொண்டாங்க. பாக்கட்டுங்க, பாக்கட்டும். மொனோபொலிக்கு அவங்களே எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த இடத்துல அவங்க இருக்கிற வரைக்கும், இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த எஜுகேஷனுடைய லெவலு கேவலமா தாங்க இருக்கும். சரியா? மொனோபொலி இந்த ஊர்ல நாங்க கொடுக்கறதுதான் எஜுகேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்க என்னதான் இருக்கும்? மொனோபொலி தான் இருக்கும். எஜுகேஷனுடைய லெவலு போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா முன்னேறுமா? இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா முன்னேறும். ஏன்னா இப்ப என்னது இல்ல. இவங்களுக்கெல்லாம் சொல்றதே வேஸ்ட். யார பத்தி பேசுறது உங்களுக்கு தெரியலையா? யார பத்தி பேசுறது தெரியலையாங்க? இந்த ஊர்ல ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. அவங்க சொல்றதுதான் சட்டம். உங்களால போய் பேச, அது இதுனாலும் சரிதான், அதுனாலும் சரிதான், யாருனாலும் சரிதான். இப்போ அங்க எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரியா? அதுக்கு காரணமும் நாம. சரியா? ஏன்னா என்ன இருக்கீங்க? காம்படிஷன் இருக்கு. எந்த ஃபீல்ட்லயுமே என்ன இருக்கணும்? ஏன்னு சொல்லிருக்கீங்க. இன்னொரு இங்கிலீஷ் ஸ்டாஃப் வந்தா எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு என்ன இருக்கு, ஒரு காம்படிஷன் மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களும் நல்லா எடுக்கிறாங்க, நம்ம ஒரு போட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வரும். இருந்தா காம்படிஷன் இருக்கிறது எப்பவுமே நல்லதுதான். சரி, ஈகாலிட்டேரியனிசம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஈக்குவல் மேன் அண்ட் விமென், அமெரிக்கன், ஆப்பிரிக்கன், இந்தியன், சைனீஸ் பர்சன், இப்படி எல்லாருமே ஈக்குவல், சமம்னு சொல்றதுதான் ஈகாலிட்டேரியனிசம். Everyone is equal in respect of caste, creed, religion எல்லாமே
ஈகாலிட்டேரியனிசம். புரிஞ்சுட்டா? ஃபர்ஸ்ட் எதெல்லாம் படிச்சிருக்கோம்? கம்யூனிசம், கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம், மார்க்சிசம். ரைட். அடுத்தது கேபிட்டலிசம் என்னது? பிரைவேட் ஓனர்ஷிப். குரோனி கேபிட்டலிசம்னா பிரைவேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க? சேர்ந்துக்குவாங்க. ஈகாலிட்டேரியனிசம் என்னது? ஈக்குவலா இருக்கு. மார்க்சிசம் என்னதுங்க? சோசியலிசம் தான் மார்க்சிசம். மார்க்சிசம், சோசியலிசம், கம்யூனிசம் எல்லாமே ஒண்ணுதான். மார்க்ஸ்னு ஒருத்தர் தான் இந்த தியரிஸ கொண்டு வராரு. ஃபெமினிசம் இவங்க என்ன பண்ணாங்க? ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் ரைட்ஸ் 1890s ஸ்டார்ட் பண்ண ஒரு மூவ்மெண்ட். ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமென், அதான் ஃபெமினிசம். சரி, நெக்ஸ்ட் வார்த்தை. நெக்ஸ்ட் வார்த்தை என்னது? எந்த வார்த்தை? நிஹிலிசம், சினிசிசம். ரெண்டுமே ஒரே இதுதான். அந்த நிஹிலிசம் ஒரு பிலோசாபிக்கல் ஐடியா. ஃப்ரெட்ரிக் நீட்சே அப்படின்ற ஒருத்தர், டாஃப்டியட்ஸ்கின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சொன்னாரு நிஹிலிசம். இவங்க பேர்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், சும்மா நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இங்க பேர்லாம் தெரியும்னு காமிச்சுக்கிறேன் உங்களுக்கு. சரியா? நிஹிலிசம்னா என்னதுன்னா, லைஃப் இஸ் மீனிங்லெஸ். வாழ்க்கை வாழ்றது அர்த்தமே கிடையாது. வாழ்க்கையில எதுவும் பெருசா சந்தோஷம் கிடையாது. மீனிங்ஃபுல்னு எழுதுறேன் பாருங்க. எழுதும் போது கூட வரமாட்டேங்குது. லைஃப் இஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டா நெகட்டிவா மட்டும் லைஃப் உடைய கண்ணோட்டத்தை பார்த்த ஒருத்தங்க தான் நிஹிலிஸ்ட். சரியா? இவங்களுக்கு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, God is dead and we have killed him அப்படின்ட்டு. God is dead and we have killed him. இவர் இப்ப ஃபேமஸ் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் 50 வருஷம் முன்னாடி சொல்லி அடுத்த 50 வருஷத்துக்குள்ள இது நடக்கும் அப்படின்னு சொன்னதுன்னா. சரியா? கடவுள்னு ஒருத்தர் இல்ல அப்படின்னா மாரல் ஃப்ரேம் ஒர்க் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிற பயத்தான் பாதி பேர் நல்லதே பண்றான். கடவுள்ன்ற ஒருத்தர் தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல எதுனால நியாயம் என்ன ஆயிரும்? உலகத்துல அநியாயம் அதிகமாயிரும் இவரு கெஸ் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு நடந்துச்சு. சரி, அப்போ நிஹிலிசம் அண்ட் சினிசிசம் எப்படி பேசுவாங்க? லைஃப் இஸ் கம்ப்ளீட்டா எப்படி பேசுறாங்க? நெகட்டிவா பேசுறாங்க. அடுத்த வார்த்தை கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம். ரெண்டுமே பிரிட்டிஷ்காரங்க நம்மளுக்கு பண்ணது. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு பண்ணதுக்கு பேரு தான் கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம். ரைட். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் படிச்சு தேட போகுது. கொலோனியலிசம்னா ஒரு காலனி ஆக்குறது. இம்பீரியலிசம்னா என்னது? தேடுங்க 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 தேடுங்க. கொலோனியலிசம் வர்சஸ் இம்பீரியலிசம். 5 நிமிஷம் படிச்சு முடிச்சிடலாம். கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் எனக்கு. இல்லைன்னா எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். நாளைக்கு 6 மணி கிளாஸ். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னது? ரெண்டுமே டேக்கிங் ஓவர் தாங்க. ரெண்டுமே ஒரு நாட்டை எடுத்துக்கிறது தாங்க. காலனினா என்னது? இம்பீரியலிசம்னா என்னது? இம்பீரியலிசம்னா என்னதுன்னா அந்த நாட்டுல போய் தங்கிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? அந்த நாட்டுல இருக்கிறவன் நேரா வந்து இந்த நாட்டுல வந்து தங்கிடுவான். சரியா? கொலோனியலிசம்னா என்னது அப்படின்னா இந்த நாட்டுடைய ரிசோர்சஸ் மட்டும் திருடிட்டு போவாங்க. அப்படி பண்றதுக்கு பேரு என்னது அப்படின்னா கொலோனியலிசம். இம்பீரியலிசம்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டுல போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க? இந்த மக்கள் போய் செட்டில் ஆயிடுவாங்க. சரியா? செட்டில் ஆனாங்க, மக்கள் போய் செட்டில் ஆறாங்கன்னா இம்பீரியலிசம். வெறுமான ரிசோர்சஸ் மட்டும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்கன்னா அதுக்கு பேரு இது கொலோனியலிசம். சரி, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னு சொல்லு. கொலோனியலிசம் கண்டிப்பா பண்ணாங்க. அப்படிதானே? இருக்கிற எல்லாத்தையும் திருட்டிட்டு போனாங்க, காலனி ஆக்குனாங்க. நாடு முழுக்க இங்க காலனி ஆக்குனாங்க. சரியா? இந்த பிரிட்டிஷ்காரன் அடிமையா இருந்தாங்கல்ல, இந்த எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்னது? காமன்வெல்த். காமன்வெல்த் நேஷன்ஸ் இருக்குல்ல, இவன் எல்லாருமே யார்கிட்ட அடிமையா இருந்தவன்? பிரிட்டிஷ்காரன் அடிமையா இருந்தவன். சரியா? இது வந்துட்டு உங்க ஜிகேல வரும். சரி, அதை விட்டுருங்க. ரைட். இம்பீரியலிசம் பண்ணாங்களா இல்லையாங்க? இங்கிலாந்துல இருந்து வந்தீங்க, செட்டில் ஆனாங்களா இல்லையா? ஆனாங்களா இல்லையா? இப்போ வரைக்கும் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே எங்க இருந்து வந்தவங்க? இங்கிலாந்துல இருந்து வந்தவங்க, வந்து செட்டில் ஆனவங்க. இவங்களுக்கு ராஜ்யசபால 2 சீட் வேற இருக்கு. ஆமா, தூக்கிட்டான். ரைட். பியூரிட்டனிசம் அப்படிங்கிறத விட எனக்கு பியூரிட்டானிக்கல்ங்கிற வார்த்தையை படிக்கும். பியூரிட்டனிசம்ங்கிறது ஒரு ரிலிஜியஸ் மூவ்மெண்ட். சரியா?
இங்கிலாந்துல நடந்த ஒரு ரிலிஜியஸ் மூவ்மெண்ட். எனக்கு இந்த பியூரிட்டானிசம் வேண்டாம், எனக்கு பியூரிட்டானிக்கல் அப்படிங்கிற வார்த்தை. பியூரிட்டானிக்கல்னா நெகட்டிவ் வார்த்தை. பியூரிட்டானிக்கல் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தைய, ஒரே ஒரு சொல்லியிருக்கேன், ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருக்கேன். பியூரிட்டானிக்கல்னா நெகட்டிவ் வார்த்தை. என்னதுன்னா என்ன அர்த்தங்க விஜய் மேம், என்ன அர்த்தம்? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரிக்டா இருந்து யாரையுமே என்ஜாய் பண்ண விட மாட்டாங்க. கடவுள் பார்த்துருவாரு, கடவுள் தண்டிச்சிருவாருட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரிக்டா இருந்து அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது பத்தாம மத்தவனையும் ஸ்ட்ரிக்டாக்கி என்ஜாய் பண்ண விடாம பண்றதுக்கு பேரு தான் என்னது? என்னது? நான் இப்படிதான் இருக்கேன், பியூரிட்டானிக்கல். சரி, நான் சில நேரம் இப்படிதான் இருப்பேன், எனக்கு புரியுது. பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்து எவனையுமே என்ஜாய் பண்ண விடாம விடுறதுக்கு பேரு எந்த வார்த்தை? சத்தமா? ரைட். நெக்ஸ்ட் வார்த்தை பேட்ரியாட்டிசம். ஈஸி, நமக்கு தெரியும் என்னது? இங்கிலீஷ்ல கொல்லி வைக்க, அதாவது என்னன்னா பசி மயக்கத்தில் ரெண்டு வார்த்தையும் ஒன்னா தெரிஞ்சிச்சு. பேட்ரியார்க்கிங்க, அதுதாங்க மேல் டாமினேஷன். பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்றுங்க, இது நல்லதுங்க, இது நாட்டுப்பற்று. பேட்ரியாட்டிசம், சரியா? நெக்ஸ்ட் வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேனா? கன்சர்வேட்டிசம் அண்ட் லிபரலிசம் சொல்லி கொடுத்துருக்கேனா? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? கன்சர்வேட்டிசம் அப்படின்னா சொசைட்டில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த ரூல்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க கன்சர்வேட்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, சரியா? லேடிஸ் வந்துட்டு, கேர்ள்ஸ் வந்துட்டு பேண்ட் டிஷர்ட்லாம் போடவே கூடாது, நம்ம சொசைட்டிக்கு அகெயின்ஸ்ட் இது, இவங்களாம் இப்படி பண்ணவே கூடாது, பண்ணா சொசைட்டி நாசமா போயிரும்னு சொல்றவங்க கன்சர்வேட்டிவ்ஸ். ரொம்ப ஸ்ட்ரிக்டா ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். அப்படி ஆப்போசிட் யாரு? லிபரல்ஸ். லிபரல்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன, உன் வேலையை நீ பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேக்குறவங்க லிபரல்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சரியா? ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா சொசைட்டில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க கன்சர்வேட்டிவ்ஸ், சரியா? பாலிட்டிஷியன் டைப்ஸ்ங்க இது, பொலிட்டீஷியன் டைப்ஸ். சில பொலிட்டீஷியன்ஸ் என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கணும்பாங்க? கன்சர்வேட்டிவ்ஸா இருக்கணும், கன்சர்வேட்டிவா இருக்கணும் அப்படின்பா. சில பொலிட்டீஷியன்ஸ் எப்படி இருப்பாங்க? லிபரலா இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, திரும்ப எக்ஸாம்பிள்ஸ் தான். வேண்டாம் 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 வேண்டாம். அடுத்தது என்ன வார்த்தை? பேகனிசம். பேகனிசம்னா வேற கடவுளை நம்புறது. நல்லா புரிஞ்சுங்க என்ன சொல்ற? எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, சரியா? ஒரு முஸ்லிமா இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா இவன் மதத்தை தவிர மத்த மதத்தை நம்புற எல்லாத்தையுமே என்ன சொல்லுவான்னா பேகன்ஸ் சொல்லுவான். சொல்றது புரியுதா? அதே மாதிரிதான் கிறிஸ்டியானிட்டியில இவங்களை தவிர மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க? பேகன்ஸ் சொல்லுவாங்க, சரியா? பேகனிசம்னா வேற ஒரு கடவுளை நம்புறவங்க, அவ்வளவுதாங்க. நீங்க நம்புற கடவுளை தவிர்த்து வேற ஒரு கடவுளை நம்புறாங்க அப்படின்னா அவங்களை என்ன சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்க இருந்து ஒருத்த போறான், ஒரு அந்தமானுக்கு ஒரு ஐலாண்டுக்கு போறான், அங்க வந்துட்டு இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு கடவுளை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பிலீவ் பண்ணிட்டு இருப்பாங்களா? அவங்களை என்னன்னு சொல்லலாம்? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சொல்றது புரியுதா? இந்த வார்த்தை புரியுதா? பேகன்ஸ்ங்கிறது அந்த ஆட்களுடைய பேரு. பேகனிசம்னா அந்த பிலீஃப். கிளாஸ் முடிச்சிருவா கண்டினியூ பண்ணவா? முடிச்சிடவா கண்டினியூ பண்ணவா? ரைட். முடிச்சிருங்கன்னா பிடிஎஃப் முடிச்சிருங்கன்னு சொன்னீங்களா? ரைட். டெஸ்பாட்டிசம் நம்மளுக்கு தெரியும். டெஸ்பாட்டிசம்னா எப்படி இருக்குது? டெஸ்பாட்டிசம்னா யாரு? யார மாதிரி? ஹிட்லரு. ஹிட்லர் மாதிரி இருக்காது, சரியா? நாசிசம்னா என்னதுமா? டிக்டேட்டர்ஷிப். யாரு ஃபாலோ பண்ணுது? ஹிட்லர், சரியா? ஹிட்லர் மாதிரியே இத்தாலியில ஒருத்தர் இருந்தாரு, சரியா? முசோலினி. அவரு வச்சிருந்தது பேரு பாசிசம். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிஎம் வந்துட்டு டக்குனு கிளம்பி என்ன சொன்னாருன்னா,
பாசிச பாஜகண்டாப்ல டக்குன்னு சொன்னாரு. சரியா? எதை பேஸ் பண்ணி சொன்னாரு அப்படின்னா, பாசிசம்னு ஒண்ணு இருந்துச்சு, ஹிட்லர் மாதிரியே தான் இது ஜெர்மனில இருந்துச்சு. இது எங்க இருந்துச்சுன்னா இத்தாலியில முசோலினி அப்படின்னு ஒருத்தர். சரியா? டெஸ்பாட்டிசம்னா சர்வாதிகாரம். படிச்சிருக்கோமா? ரைட். அசெட்டிக், அசெட்டிக்னா யாரு? அசெட்டிக்னா என்னதுங்க? துறவி, சாமியார். அசெட்டிசம் நோட்ல எழுதாதவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஆமா, வீடியோலையும் சேர்த்துதான். பியூரிட்டனிசம்ங்கிறது ரிலிஜியஸ் பேஸ். பியூரிட்டனிசம்ங்கிறது ரிலிஜியஸ் பேஸ். கன்சர்வேட்டிசம்ங்கிறது பொலிட்டிக்கல் பேஸ். சொல்லுங்க, பாலிட்டிஷியன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. அப்படியே முழிக்கிறாங்களே, பார்த்தா பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம் திருப்பி. இதுல புத்திஸ்ட் மாங்க், துறவி வந்துரும். ஃபர்ஸ்ட்ல இருந்துங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன படிச்சோம்? கம்யூனிசம், சோசியலிசம், மார்க்சிசம். இது வந்துச்சா வரலையாங்க? பார்த்த வீடியோல வந்துச்சா வரலையா? 1975 வந்துச்சா? நேஷனலைஸ் பண்றாங்கன்னா எதை நோக்கி போறாங்க? எதை நோக்கி போறாங்க? ரைட். பிரைவேடைஸ் பண்றாங்கன்னா எதை நோக்கி போறாங்க? ரைட், சூப்பர். கம்யூனிசம், சோசியலிசம், மார்க்சிசம். ஆப்போசிட் வந்துட்டு கேபிட்டலிசம். குரோனி கேபிட்டலிசம்னா பிரைவேட்டும் யாரும் சேர்த்துக்கிறாங்க. ரைட், ஓகே. ஈகாலிட்டேரியனிசம்னா யாரா? men and women, இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன் எல்லாருமே. ரைட், ஓகே. மார்க்சிசம் நமக்கு தெரியும். ஃபெமினிசம்னா ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமென். நிகிலிசம் அண்ட் சினிசிசம்னா ரைட், லைஃப் இஸ் மீனிங்லெஸ், கம்ப்ளீட்டா நெகட்டிவா மட்டும் பேசக்கூடிய பிலாசபர்ஸ். இவங்களெல்லாம் எதுக்கு உயிரோட வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இவங்க தான் உண்மையை பேசுறவங்க. சரியா? சும்மா வெட்டியா பொய்யா மோட்டிவேஷன் பண்ணாம உண்மையை பேசுறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம். சொன்னா இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்துறது. கொலோனியலிசம்னா என்ன இருக்கிறது? அடிமைப்படுத்தி. ரைட். இம்பீரியலிசம்னா என்ன பண்றது? அந்த இடத்துக்கே போயிட்டு என்ன வருது? ரைட், ஓகே. பியூரிட்டனிசம்னா ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் சொன்னேன். சரியா? ரிலிஜியஸா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு மத்தவங்களை என்ன பண்ண மாட்டாங்க? பண்ண விட இவங்க பண்ணாம இருக்கிறது எப்பவுமே பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பண்ண விட மாட்டாங்க. பேட்ரியாட்டிசம்னா பேட்ரியார்கி கிடையாது. பேட்ரியாட்டிசம்னா என்னது? பேட்ரியார்கினால என்னது? மேல் டாமினேஷன். ரைட். கன்சர்வேட்டிசம் அண்ட் லிபரலிசம் ரெண்டுமே பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ். ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிபரலிசம். பேகனிசம்னா நீங்க நம்புற மதத்தை தவிர வேற மதத்துல இருக்கவங்க பேர் தான் என்னது? பேகன்ஸ். பேகன்ஸுக்கு இன்னொரு வார்த்தை எழுத போறீங்க, ஹீதன். கஷ்டமான வார்த்தைகள் இதெல்லாம். பார்த்திருக்கவே மாட்டீங்க. எங்கேயாவது வெடிகுண்ட வைப்பாங்க இந்த மாதிரி வார்த்தைகள்ல. அன்னைக்கு இந்த 8:45 ஞாபகம் வரும். முடிச்சிட்டோம். சரியா? அடுத்தது டெஸ்போட்டிசம்னா ரைட், டிக்டேட்டரா இருக்குது. நாசிசம்னா ஸ்பெசிபிக்கா யாரை ரெஃபர் பண்றாங்க? பாசிசம்னா முசோலினி. ரெண்டு பேருமே சர்வாதிகாரிகள் மட்டும் படிச்சுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். சரியா? ரைட். அசெட்டிசம்னா எப்படி இருக்குது? துறவி, சாமியாரா இருக்குது. நெக்ஸ்ட் வார்த்தை கஷ்டமே. கன்சியூமரிசம். படிவெல்லாம் கஷ்டம். நாலுதான் இருக்கு, முடிச்சிருவோமா? ரைட். இங்க இருந்து போவோம். பிராக்மேட்டிக் நம்மளுக்கு தெரியும். பிராக்மேட்டிக் என்னது? பிராக்டிகலா அது வந்துட்டு கரெக்ட், ஆனா ஆக்சுவலா அது மாறாது. என்னது? தப்பு. சரியா? கிளாஸ் 8:30 அப்புறம் எடுக்கிறது வந்துட்டு என்னது? தப்பு. ஆனா கண்டிப்பா என்னதான் ஆகணும்? பண்ணிதான் பிராக்மேட்டிக்கா இருந்தா. சரியா? குவிக்ஸாட்டிக் ஆப்போசிட். அப்படிதானே? திருப்பி திருப்பி படிச்சு. ஹியூமனிசம் மனிதர்களும் மனிதர்களுடைய தேவையும் தான் முக்கியம் அப்படின்ட்டு வந்ததுதான் ஹியூமனிசம். இது ஃபேமஸ் பிலாசபர் வந்து டேவிட் ஹியூமன் ஒருத்தர் நல்லா பேசியிருப்பாரு. ஆக்சுவலா இது எதுக்கு ஆப்போசிட்டா வந்துச்சு அப்படின்னா,
கடவுளை நம்பினவங்க தான் அதிகங்க. இங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை 90% ஆஃப் மக்கள் மேல இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இருக்கும். இது ஒரு கட்டத்துல மாற ஆரம்பிச்சிச்சு. கடவுள் எங்களுக்கு வேண்டாம், கடவுள் முக்கியம் இல்ல, யார போக்கஸ் பண்ணுங்க, மனுஷனை போக்கஸ் பண்ணுங்கன்னு கிளம்புன ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த வார்த்தை. மனிதனும் மனிதனுடைய தேவைகளும் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறவங்க தான் ஹியூமனிஸ்ட். புரிஞ்சுச்சா? ரைட். இந்த வார்த்தை படிச்சிருக்கோமா? இன்ஹியூமேன் என்னது? மனிதாபிமானமே இல்லாம இருக்குது, இன்ஹியூமேன். அடுத்த வார்த்தை ஹீடோனிசம். ஹீடோனிசம் ஹீடோனிசம்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. பட் இதை நெகட்டிவாவும் யூஸ் பண்ணுவாங்க, பாசிட்டிவாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஹீடோனிசம்னா லைஃப்ல ஃபுல்லாவே பிளஷர்ஸ், சந்தோஷத்தை தேடி போறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுதான் ஹீடோனிசம். சரியா? லைஃப்ல ஃபுல்லாவே நான் எதை மட்டும் தான் தேடி போவேன், சந்தோஷத்தை மட்டும் தான் தேடி போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் ஹீடோனிசம். நெகட்டிவாவும் யூஸ் பண்ணுவாங்க, பாசிட்டிவாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்ணதாசன் இருக்காருல்ல, கண்ணதாசன் வந்துட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. என்னதுன்னா, ஒரு கையில் மதுவும் இன்னொரு கையில் மங்கையரும் இல்ல அப்படின்னா நீ எதுக்கு வாழ்ந்தன்னு கடவுளே என்கிட்ட கேட்பாரு அப்படின்னு லைன் எழுதிட்டு. இப்படி எழுதல, இதோட அழகா எழுதினாரு. நான் பேராப்ரைஸ் பண்ணிட்டேன். சரியா? ஒரு கையில் மதுவும் இன்னொரு கையில் மங்கையரும் விமனும் இல்ல அப்படின்னா நீ தான் எதுக்குடா வாழ்ந்தன்னு கடவுளே கேட்பாராம். சோ கண்ணதாசன் வந்துட்டு ஒரு ஹீடோனிஸ்ட். நல்லா இருக்கே என்ன? ஹீடோனிஸ்ட் வாழ்க்கையில வாழ்க்கையுடைய பிளஷருக்காகவே மட்டும் வாழ்றாங்க, பிளஷரை மட்டுமே தேடி போறாங்கன்னா ஹீடோனிசம். நெக்ஸ்ட் வார்த்தை ஃபேட்டலிசம். ஃபேட்னு அர்த்தம் தலையெழுத்து. ஃபேட்டலிசம் என்ன அர்த்தம்? உங்க தலையெழுத்து என்ன இருக்கும் அதுதான் நடக்கும், அது மாறவே அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான சினிக்கலான பிலீஃப் தான் என்னது அப்படின்னா ஃபேட்டலிசம். சரியா? தலையெழுத்து தலையில எழுதிக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற ஃபேட்டலிசம் பாங்க, டிட்டர்மினிசம் பாங்க. வேண்டாம். ரைட். இது ரெண்டு ரொம்ப கஷ்டங்க. ரெண்டு ரொம்ப கஷ்டம். கன்சியூமரிசம் கொஞ்சம் ஈஸி. கன்சியூமரிசம் கன்சியூமர் யாரு? ரைட். இது ஹோம் ஒர்க். சரியா? எம்பரிசம்னா தெளிவா எனக்கு பார்த்துட்டு வரணும். எம்பரிசம்க்கு ஆப்போசிட் பார்த்துட்டு வரணும். எம்பரிக்கல் நாலேஜ் அப்படிம்பாங்க. எம்பரிக்கல் நாலேஜ் இது ஒரு பிரான்ச் ஆஃப் எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜினா நம்மளுக்கு எப்படி நாலேஜ் வருது அப்படிங்கறத எபிஸ்டமாலஜிங்கிற ஃபீல்டு. வேண்டாம், எம்பரிசிசம் மட்டும் நாளைக்கு என்ன பண்ணும்? ரைட். கன்சியூமரிசம் தான் இது. சரிங்க, பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லுங்க. பாசிட்டிவா நுகர்வோருக்கான உரிமைகளா? கன்சியூமரிசம் எங்கெங்க தேடுறீங்க? கூகுள்ல தேடுறீங்களா இல்ல வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? நான் தேடும் போது வேற எதுலாமோ வருது. கன்சியூமரிசம் இந்த ப்ளூ கலர்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கூகுள் டெஃபினிஷன் தப்பா இருக்கு. கன்சியூமரிசம் இஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்ட்டு வர்றதுதான் பாருங்க. என்ன சொல்றாங்க? நிறைய பொருள் வாங்க வைக்கிறது. நீங்க நிறைய பொருள் வாங்குவீங்க, நிறைய என்ன சொல்றது எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அது இதுன்னு வாங்குவீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கன்சியூமரிசம். சில பேருக்கு வீட்டுல இருந்தா பொறுக்காது, கையில காசு இருந்தாலும் பொறுக்காது, போயிட்டு என்ன பண்ணிடுவோம், ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவோம்ட்டு அப்படியே ஏதாவது ஒண்ணு புதுசா வாங்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கதான் யாரு? கன்சியூமரிசம். சரியா? எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. மனுஷனுடைய கன்சியூமரிசம். அவன் என்ன பண்றான்? புதுசா ஒண்ணு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு வாழ்க்கை முழுக்க வாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் கன்சியூமரிசம். பாசிட்டிவா நெகட்டிவாங்க? நெகட்டிவ் மீனிங் தான். சரியா? கையில காசு இருக்குன்னு
எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு பேருதான் கன்சியூமரிசம். சரியா? இதுக்கு ஆப்போசிட். சூப்பர். யார் சொன்னா? எப்படி தெரியும்? வீடியோல சொல்லிட்டேனா? மினிமலிஸ்ட். 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 மினிமலிஸ்ட்னா என்னதுன்னா, எனக்கு பெரிய காரு, வீடு, பங்களா, அது இதுன்னு இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய இத்தனோண்டு செகண்ட் ஹேண்ட் பைக்லயும் வாடகை வீட்லயோ எனக்கு கிடைச்ச விஷயங்கள்லயும் நான் சந்தோஷமா இருந்துக்கிருவேங்கிறவர் தான் யாருன்னா, அப்படி ஆப்போசிட் யாரு? கன்சியூமரிஸ்ட். அவருக்கு என்ன வேணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு? ஐபோன் வேணும், பெரிய வீடு வேணும், பெரிய காரு வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேணும். சரியா? அப்படி இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், பொருள் வாங்கிட்டே இருக்கிறது கன்சியூமரிஸ்ட். ஆப்போசிட் மினிமலிஸ்ட். மினிமலிஸ்ட் இருக்கணும்னா சாமியார் தான் இருக்கும். நான் மினிமலிஸ்ட் தாங்க. நான் மினிமலிஸ்ட். சாமியார் மட்டும்தாங்க சந்தோஷமா இருக்காரு. இப்படி சொல்லுங்க. என்னாச்சு? காசு முடிக்கிறதுக்கு இவருக்கு ஆசை இல்லை போல. ரைட். எம்பரிசம் மட்டும் தேடிட்டு வந்துடணும். கீழே இருந்து பார்க்க போறோம். கொஞ்சம் ரொம்ப கம்மியா தாங்க படிச்சிருக்கோம். எல்லாமே தெரிஞ்சதுதான். பிராக்மெட்டிசம் நமக்கு தெரியும். என்னது? பிராக்டிகலா இருக்கு. எது கேட்டே எழுதிருக்கான்னு பாக்காதீங்க. சரியா? எது கேட்டே எழுதுனேன் கிளாஸ் முடிக்கணுங்கிறது பிராக்டிகல். ஆனா பண்ணக்கூடாது. அடுத்தது ஹியூமனிசம்னா யாரு முக்கியம்? ஹியூமனிஸ்ட். ஹீரோனிசம்னா லைஃப் உடைய யார் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன? கண்ணதாசன். ரைட். அடுத்தது ஃபேட்டலிசம்னா, சினிசிசம் ஒண்ணு படிச்சோமா? குடிச்சது இன்னொன்னு படிச்சோமா? என்ன படிச்சோம்? என்னது? நிஹிலிசம். நிஹிலிசம். லைஃப் இஸ் ரைட். தலைகீழா நடக்குங்கிறது ஃபேட்டலிசம். எம்பரிசிசம் ஹோம்வொர்க். கன்சியூமரிசம்னா எல்லாமே எனக்கு என்னதான் வேணும்? குட்ஸ், பிராண்ட்ஸ், ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பொருள்களை பேஸ் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை தான் கன்சியூமரிஸ்ட் லைஃப். சரியா? பர்சனை கிடையாது. சரியா? நபரை கிடையாது. எதை பேஸ் பண்ணி வாடுறது? பொருள். எனக்கு கம்மியான பொருட்கள் போடும் சொல்றவர் யாரு? மினிமலிஸ்ட். ட்ரை பண்ணாதீங்க இப்படிலாம் இருக்கிறதுக்கு. அசெட்டிக் அப்படின்னா துறவி. ரைட். சாமியாரு. டெஸ்போட்டிசம்னா, நாஜிசம்னா, தாஜிசம்னா இட்டாலி, முசோலினி. சரியா? ரெண்டுமே சர்வாதிகாரம் தான். பேகனிசம்னா உங்க கடவுளை தவிர்த்து வேற ஒரு கடவுளை, பேகன்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை எதுனா ஹீதன். ரைட். அடுத்த வார்த்தை லிபரலிசம்னா எப்படி இருக்குது? ரைட். கன்சர்வேட்டிசம்னா ஸ்ட்ரிக்டா இருக்குது. சரியா? பொலிட்டீஷியன்ஸ் பேஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. இது ஃப்ரீயா விடுது. பியூரிட்டானிக்கல் ஒரு வார்த்தை பிடிச்சோமா? அது ரிலிஜியஸ் மூவ்மெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரீமா இந்த பியூரிட்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். டான்ஸ் ஆடினாலே அது தப்புன்றும். டான்ஸ் ஆடினாலே என்னன்றுவாங்க? பனிஷ்மெண்ட். சரி, ஹிஸ்டரி தான் படிச்சா நமக்கு நல்லா இருக்கும். பழைய காலத்துல ஹிஸ்டரியில வந்துட்டு இப்ப நம்மளுக்கு மதமும் ஸ்டேட்டும் எப்படி இருக்கு? பிரிஞ்சிருக்கா? ஒன்னா இருக்கா? மதம் வேற, ஸ்டேட் வேற தானே இருக்கு. மதமும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கா? பிரிஞ்சிருக்காங்க? பிரிச்சா இருக்கு. அந்த காலத்துல எல்லா நாடுகள்லயுமே மதமும் கவர்மெண்ட்டும் சேர்ந்துதான் இருக்கும். மதத்துக்கு எதிராக ஒண்ணு பண்றீங்கன்னா கவர்மெண்ட் பனிஷ் பண்ணுவோம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்ப அதை நோக்கி சில இடங்கள்ல போகுது நீங்க சொல்லலாமே தவிர, அந்த காலத்துல ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்ப டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ரிலீஜியஸா சொல்றாங்கன்னு வச்சுக்கிறீங்க. இத யாரு கேப்பா? கவர்மெண்ட் கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? பிடிக்கலையோ ஃபாலோ பண்ணிதான், இல்லைன்னா பனிஷ் பண்ணுவோம். ரைட். பேட்ரியாட்டிசம் என்னது? நாட்டுப்பற்று. ரைட். இம்பீரியலிசம், கொலோனியலிசம் படிச்சோமா? ரிசோர்சஸ் மட்டும் எடுக்கிறது பேரு கொலோனியலிசம். இம்பீரியலிசம் வந்து சினிசிசம் படிச்சாச்சு, நிகிலிசம் படிச்சாச்சு, ஃபெமினிசம் தெரியும், மார்க்சிசம் எல்லாமே தெரியும். இகாலிட்டேரியனிசம் எது இருக்குது? ரைட். குரோனி கேபிட்டலிசம்னா கவர்மெண்ட் சேர்ந்து மக்களை ஏமாற்றுவது. சரியா? ரைட். போஸ்ட் பண்ணிடாதீங்க. சரியா? தாய் பாச நான் என்ன சொல்லல, நேரத்துக்கு வர மாட்டேங்குது. சரி வாடா.
இப்படியா சிரிக்காங்கல்ல, பனிஷ்மெண்ட் கொடுக்கும். நீ என்னங்க பண்ணணும்? வெரி குட். 899 ஆக்சுவலா ராயல் பாஸ் இருக்கு 12 மந்த்ஸுக்கு. ஆமா 799 இருந்து 899 ஆயிடுச்சு. வேணா வாங்கிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கங்க. இங்கிலீஷ் வீடியோ ஒரு 300 வீடியோ இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஆமா யூடியூப்லயே நிறைய இருக்கு, இதுலயே ஒரு 300 வீடியோ பாஸ் பண்ணிடலாம். சரியா? 9 மணி கிளாஸ்